ஸோ இன்றைக்கி மண்டே. ஸோ இன்றைக்கி யூனிவர்சிட்டி இல்லை. ஸோ கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணி இங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மட்டன் சமைக்க போகிறேன், மட்டன் கீமா. அதுக்கு தேவையானது பட்டை, கொஞ்சம் சோம்பு. இது பட்ஜெட்டில் செஞ்ச மட்டன் கீமா. பிகாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பேக் ஹோம் நம்ம எப்படி சமைக்கிறோமோ அப்படி பண்ண முடியாது. ஸோ கையில் எது இருக்கோ அதை வச்சு பண்ணணும். ஸோ யார் யார் பட்ஜெட்டில் இருக்கீங்களோ, ஸ்டூடெண்ட்டாக யூகேயில் இருக்கீங்களோ இல்லை வேறு கண்ட்ரி, யூ கேன் ஃபாலோ திஸ் வில் ரியலி பி வெரி டேஸ்டி. ஸோ ஆல்ரெடி இருந்த பட்டை சோம்போடு சேர்த்து ஒரே ஒரு சில்லி மட்டும் கீரி போட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 மீடியம் சைஸ் இல்லை 2 ஸ்மால் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இது கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கட்டும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதக்கி வந்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் மட்டன் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதோடு சேர்த்து மின்ட், கொத்தமல்லி, அப்புறம் வேறு எது போட்டு ஜிஞ்சர் கார்லிக் 2மே அரைச்சி 4மே அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தா நம்ம போட்டது எல்லாமே வதங்கி வந்தாச்சு. இப்போது நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நான் அந்த சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னா இங்கே பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது தக்காளி. ஸோ அந்த சீட்ஸ் போட்டு வளர வச்சுருக்கேன். முயற்சி பண்ணுறேன். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக எங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ போட போகிறோம். ஸோ அது கூட இது கூட சேர்ந்து வெந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மாஷாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக இல்லாமல் நல்லா ஸ்மாஷ்டாக வரும். ஸோ மசாலா, நம்மளோட டொமேட்டோ, பொட்டேட்டோ எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகினருக்கு. ஸோ லெட் திஸ் குக் அண்ட் உங்களுக்கு 5 minutes ஆன பிறகு I'll have a check and then I'll keep you posted. ஸோ மசாலா எல்லாமே கூடி வந்துருக்கு. பொட்டேட்டோ செக் பண்ணேன் 90% தான். ஸோ மீதி நம்ம வெஜிடபிள்ஸ் அப்புறமா மீட் எல்லாம் போட்டு நம்ம இன்னும் பாயில் பண்ணி